ஹாய் மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது. இது வரைக்கும் நம்ம ரீடிங் தான் பண்ணியிருக்கோம் சேனலில். நான் டேரோ டெக்ஸை பற்றியோ என்னோடய பர்சனல் ப்ராக்டிஸை பற்றியோ டேரோ ப்ராக்டிஸை பற்றியோ பேசினது இல்லை. பட் இன்றைக்கி வீடியோ நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த வருஷம் நல்ல ப்ராஸ்பெரிட்டியும் ஹாப்பினஸ்ஸையும் ஜாயும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, நிறைய பேர் என்கிட்ட நான் டாரோ ரீடிங் போஸ்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கற்றுக்கணும், டேரோ கற்றுக்கணுன்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் நான் அப்போயும் எனக்கு டைம் இல்லை, இப்போவும் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதில்ல. பட் இங்கே எல்லாருக்கும் பிகினராக இருந்து ஒரு டேரோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ 5 டேரோ டெக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன், பிகினருக்கான 5 டேரோ டெக்ஸ். பட் அஃப்கோர்ஸ் டேரோவில் 3 சிஸ்டம் இருக்குது. அந்த 3 சிஸ்டத்துலேயும் இருக்கிற பேசிக் டெக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நான் காமிக்கிறேன். அது இல்லாமல் நான் 3 சிஸ்டத்தையும் நான் காமிக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் நான் 5 டேரோ டெக் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அந்த 3 சிஸ்டம் என்னென்னா, இந்த ரைடர் வெயிட் டேரோ டெக், ரைடர் வெயிட் சிஸ்டம், தாட் அண்ட் மார்சி சிஸ்டம். ஸோ இந்த 3 சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு சிஸ்டம் தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்க போகிறீங்க டேரோன்னு வந்தபோது. ஸோ இந்த 3 சிஸ்டத்துலேயும் எந்த டெக் ரொம்ப ஃபேமஸ்னால் இது தான். இந்த ரைடர் வெயிட் சிஸ்டம் தான் ரொம்ப 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 ஃபேமஸ். நீங்கள் நிறைய இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை யார் ஆத்தர் பண்ணியிருக்காங்கன்னா, சாரி எனக்கு ப்ரீதிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்தர் எட்வர்ட் வெயிட் தான் பண்ணியிருக்காரு வித் ஆர்டிஸ்ட் பேம்லா கோல்மன் ஸ்மித். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டெக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அண்ட் நான் நெக்ஸ்ட்டு காமிக்க போகிற சிஸ்டத்தோட ஆத்தர் அலிஸ்டர் க்ரௌலி, இவங்க 3 பேருமே they were members of a secret society called the Hermetic Order of the Golden Dawn. ஸோ இந்த சொசைட்டி, சீக்ரெட் சொசைட்டி அந்த எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஃபார் ஆக்கல் ஸ்டடீஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதில் இருந்தவங்க டாரோ படிச்சுட்டு ட்ரெடிஷ்னல் டாரோ படிச்சுட்டு நம்ம ஒரு டெக் க்ரியேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது. ஸோ இந்த டெக் தான் ரொம்ப 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 ஃபேமஸ். ஏன்னா டாரோவை ஃபேமஸ் ஆக்குனது இந்த டெக்குக்கு ஒரு பெருமை. ஏன்னா ஸோ டேரோவில் 2 டிவிஷன் இருக்குது, மேஜர் அண்ட் மைனர் ஆர்கானா. இதுக்கு முன்னாடி வந்த டெக்ஸ்லலாம் மைனர் ஆர்கானால இப்போது 2 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா 2 கப் இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த டெக்கில் தான் ஃபஸ்ட் இலுஸ்ட்ரேட் பண்ணாங்க. பேம்லா கோல்மன் ஸ்மித்தோட ட்ராயிங் இலுஸ்ட்ரேட்டடாக இருந்தது இந்த டெக்கில். ஸோ அதனால ஈஸியாக இருந்தது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இலுஸ்ட்ரேட்டட் மைனர் ஆர்கானா பிப் கார்ட்ஸ் இலுஸ்ட்ரேட் பண்ணதுக்கு இந்த டெக்குக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அண்ட் டாரோவை ஃபேமஸ் ஆக்குனதுக்கும் இந்த டெக்குக்கு தான் அந்த பெருமை, சரிங்களா? ஸோ இந்த டெக் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த டெக் ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்கக்கூடிய டெக்கு. ஸோ எல்லா வெர்ஷன்லேயும் இருக்குது, வைப்ரண்ட் கலர்லேயும் இருக்குது, மியூட்டட் டோன் வெர்ஷனும் இருக்குது இந்த டெக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கலர்டு வெர்ஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் தி ஒரிஜினல் ரைடர் வெயிட் சிஸ்டம், சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் நீங்கள் படிப்பீங்க இஃப் யூஆர் ஸ்டார்டிங் அவுட் வித் டாரோ. அப்படி இல்லைனா, இஃப் யூஆர் அட்ராக்டட் டு தாட், யூ வில் பி ஸ்டடிங் திஸ் வித் திஸ் டெக். ஓகே, இது தாட் சிஸ்டம். as I said,
இது வந்து அலிஸ்டர் க்ரோலி அப்படின்றவர் பண்ணியிருக்காரு வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் லேடி ஃப்ரீடா ஹாரிஸ். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டுன்னு சொல்லலாமா, இல்லை கொஞ்சம் டஃப். ஓகே, நிறைய சிம்பிளிசம் அந்த மாதிரி இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் அக்கல்ட் நேச்சர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் ஒர்க். ஸோ இதில் பிப்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இமேஜரி கொடுத்து அவங்க இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி 5 of cups. பார்த்திங்கன்னா எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து 5 of cupஸுக்கு ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன் இருந்தது. இங்கே வந்து பிப் ஸ்டைல்லே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அந்த ஆர்ட் ஒர்க்கில். ஸோ இது வந்து கொஞ்சம் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டடி இந்த டெக்கு. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டஃப்பான சிஸ்டம் தான். ஏன்னா அவங்க வந்து கபாலா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அஸ்ட்ராலஜிக்கல் சிம்பிளிசம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் வந்து இந்த மார்சே சிஸ்டம். ஸோ க்ளோசர் டு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி புக்லெட் வரும். இது லிட்டில் ஒயிட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டெக்ஸ்க்குமே இந்த மாதிரி லிட்டில் ஒயிட் புக் வந்துடலாம், இல்லைனா ஒரு புக்லெட் வரலாம், இல்லை ஒரு பெரிய புக் கூட வரலாம். நீங்கள் எந்த டெக்கு சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிப் ஸ்டைல். ஓகே, நான் இல்லஸ்ட்ரேட்டட் ஆர்ட் ஒர்க். ஸோ இதுதான் முதல்ல இந்த மாதிரி இதுதான் இருந்தது. அப்புறம்தான் ரைடர் வெயிட் ஸ்மித்தில் இல்லஸ்ட்ரேட் பண்ணி வந்தது. ஓகே, பார்த்தீங்களா, இது 6 of cups, 6 cups இருக்கும். ஓகே, இதுக்குமே நிறைய ஸ்டடி இருக்குது. ஓகே, ஒரு கலரும் ஒரு இதுக்குமே வந்து பெரிய ஸ்டடி இருக்குது. ஐ ஸ்டடிட் வித் அலெசாண்ட்ரோ அப்படின்ற ஒருத்தர் புக்கு நான் படிச்சிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் கால் தி வே ஆஃப் டாரோ. யா, இப்போ உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த சிஸ்டம் எடுத்து படிக்கலாம். ஓகே, இதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, வெரி ட்ரெடிஷ்னல். ஸோ அதனால் இந்த சிஸ்டம் பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த சிஸ்டம் எடுத்து படிக்கலாம். ஸோ அதனால் இந்த 3 சிஸ்டத்தில் எதை நீங்கள் ரெசனேட் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் ஒரு சிஸ்டம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்க்கும் போகலாம். நான் இப்போ ரைடர் வெயிட்டில் உங்களுக்கு 5 நியூ டெக்ஸ், 5 பிகினர் ஃப்ரெண்ட்லி டெக் காமிக்க போகிறேன். ஓகே, ஏன்னா அதுதான் ஃபேமஸ்ன்றதுனால. ஓகே, ஸோ இஃப் யூர் அ பிகினர் நீங்கள் வந்து இந்த டெக் சூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்பரா மூர் ஆர்ட் பை யூஜின் ஸ்மித்தோட டாரோமேட் ஈஸி அப்படின்ற கிட்டு. இதுக்குள்ளே ஒரு புக் இருக்குது, பார்பரா மூரோட புக்கு, யோர் டாரோ யோர் வே அப்படின்ற புக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த கிட்டில். ஸோ இதுதான் அந்த புக்கு, இதுதான் கார்ட்ஸு. கார்ட் ஸ்டக்காக இருக்குல்ல. யா, ஓகே, ஸோ இதுதான் கார்ட்ஸ். நான் காமிக்கிறேன், புக்கு பற்றி சொல்லிடுறேன். வை இட் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. பார்பரா மூர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபேமஸ் நேம் இன் டாரோ. பிகாஸ் அவங்க நிறைய டாரோ புக்ஸ் அண்ட் டெக்கை வந்து எழுதியிருக்காங்க. யோர் டாரோ யோர் வே அப்படின்ற புக் தான் இந்த கிட்டோட வருது. ஓகே, இந்த டெக்கும் தனியாக லுவெலன் கிளாசிக் டாரோன்னு இருக்குது. பட் இந்த கிட்டில் இந்த புக் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட கண்டென்ட்ஸ் பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன், அதான் பேசிக்காக பிகினருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன், இட்ஸ் ஆல் அபவுட் யூ, இட்ஸ் ஆல் அபவுட் டாரோ, ரிவர்சல் எப்படி பண்ணுறது, சிக்னிஃபிகேட்டர்ஸ்னால் என்ன, கிளாரிஃபயர்ஸ்னால் என்ன, ஹவு டு டூ அ ரீடிங், மைனர் ஆர்கானா, கோட் கார்ட்ஸ், மேஜர் ஆர்கானா அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராஸ் கடைசியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ
வெரி வெரி இன்டெப்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனர் ஆர்க்கான நம்பர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எலிமெண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் அண்ட் அதோட மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க, மேஜர்ஸ்க்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்சல்ஸ் எப்படி ரீட் பண்ணுறது, சிக்னிஃபிகேட்டர்ஸ்னால் என்ன, கிளாரிஃபையர்ஸ்னால் என்ன, ஹவு டு டூ அ ரீடிங், அந்த மாதிரி நிறைய இந்த புக்கில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி டெக் தான். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மைனர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஸ் அப்படின்னா ஏஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஏசஸ்னால் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எல்லா 4 சூட்ஸ்க்கான ஏஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அடுத்து டூஸ், அந்த மாதிரி நம்பர் வைஸ் குரூப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் நைஸ். அண்ட் கடைசியாக மேஜர் ஆர்க்கானா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கடைசியாக. ஓகே, ஸோ அதனால் இது வந்து டெஃபினட்டாக நான் பிகினருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற டெக் இது. ஓகே, வெரி வெரி கலர்ஃபுல். உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் இமேஜரி பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த டெக்கை தாராளமாக ட்ரை பண்ணலாம். 8 of Cups. பியூட்டிஃபுல் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ரொம்ப சாரி, வீடியோ கட் ஆகிட்டுருக்கு, நான் பார்க்கல. பட் இந்த டெக் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் பிகினர்ஸ்க்கு. இது வந்து ரொம்ப கலர்ஃபுல் அண்ட் லவ்லி. அதனால் அண்ட் புக்கும் அமேசிங்காக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அதாவது ரைடர் வைட் ஸ்மித்துக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ்லாம் அதே மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டெக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி பாருங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா. ஸோ நான் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு டெக்கை நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த பிகினர்ஸ் கைட் டு டாரோ பை ஜூலியட் ஷாமன் ப்ரூக்கன், ஆர்ட் ஒர்க் பை ஜியோவானி கசீலி. இந்த டெக் பேர் வந்து ஷாமன் கசீலி டாரோ. இந்த கிட்டுக்கு பேர் வந்து பிகினர் கைட் டு டாரோ அப்படின்றது. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் உங்களுக்கு புக்கு காமிக்கும் போது தெரியும். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெர்மட் கார்ட். ஸோ இந்த புக் வந்து இது வந்து ஃபஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 2001 அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிரிண்டிங் வந்து இட்ஸ் பப்ளிஷ்ட் பை ஓ அப்படின்ற பப்ளிஷர் தான், OH அப்படின்ற பப்ளிஷருடைய இது தான் இது. ஸோ 2020. ஸோ இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மைனர் ஆர்க்கானா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சூட் ஆஃப் கப்ஸ், சார்ட்ஸ், வான்ஸ், பென்டக்கிள்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அப்புறமா மேஜர் ஆர்க்கானா போய் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடக்ஷன், சூட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சூட் ஆஃப் கப்ஸ், வான்ஸ், சார்ட்ஸ் அண்ட் பென்டக்கிள்ஸ். நான் இதை ஏன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு கார்ட்லேயும் இருக்கிற சிம்பிளிசத்தை இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கப்ஸ்க்கு வந்து த கப் ரெப்ரசன்ட்ஸ் ஃபீலிங்ஸ், த 5 streams ஆஃப் வாட்டர் சிம்பிளைஸ் தி 5 senses, the clouds denote divine gift and the water lilies stand for emotional development அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டில் இருக்கிற சிம்பிள்ஸத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கார்டில் என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு டிவினிட்டரி மீனிங்க்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா மேஜர் ஆர்க்கான கார்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அந்த சூட் முடியும்போது அந்த சூட்டுக்கான சாம்பிள் ரீடிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துட்டு அண்ட் அதுக்கான சாம்பிள் ரீடிங்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் சாம்பிள் ரீடிங் வச்சு நம்மளுக்கு எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி வான்ஸ்க்கு ஒரு சாம்பிள் ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மைனர் ஆர்க்கானா முடியும் போது ஒரு சாம்பிள் ரீடிங் கொடுத்துருக்காங்க. வான்ஸோட சாம்பிள் ரீடிங் ஃபார் வான்ஸர் அப்படின்னு கொடுத்துட்டு,
மைனர் ஆர்கானா முடியும் போது கெல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட் வச்சு ஒரு சாம்பிள் ரீடிங் கொடுத்துருக்காங்க. கெல்டிக் கிராஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேமஸ் 10 கார்ட் ஸ்ப்ரெட்டு. ஸோ அதனால் இதை வந்து அவங்க வந்து பேம்ப்ளெட்டாகவும் கொடுத்துருக்காங்க, நான் காமிக்கிறேன். பட் இது வந்து ஃபேமஸ் ஸ்ப்ரெட், அதை வச்சு ஒரு சாம்பிள் ரீடிங் இருக்கிறதுனாலே நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு ரீசன் டு ரெக்கமெண்ட் இட். மேஜர் ஆர்கானா பற்றி அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஒரு சிம்பிளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் டிவினிட்டரி மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேஜர் ஆர்கானா முடியும் போதும் அதே மாதிரி மேஜர் ஆர்கானாக்காக ஒரு சாம்பிள் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதனால் பியூட்டிஃபுல் டெக் ஃபார் பிகினர்ஸ். நான் இப்போ வந்து அந்த பேம்ப்ளெட் காமிக்கிறேன். இதுதான் அந்த கெல்டிக் கிராஸ் ஸ்ப்ரெட்டோட பேம்ப்ளெட். இது ஃபுல்லாக தெரியாது ஃப்ரேமில், பட் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் அந்த இது வெரி ஃபேமஸ் ஸ்ப்ரெட். அதனால் இந்த ஸ்ப்ரெட்டை நீங்கள் கற்றுக்கவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கார்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி 2 டிவிஷனில் வருது. எனக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங் பிடிக்காது, பட் சம்டைம்ஸ் வி ஹாவ் டு லிவ் வித் த பேக்கேஜிங். ஸோ இதுதான் கார்ட்ஸ். இந்த பேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லுக்ஸ் லைக் அ பர்பிள் சன். magician card. So இந்த 9 of Pentacles பாருங்கள். இந்த ஸோ பேமலா கோல்மன் ஸ்மித்தில் ஆர்ட் ஒர்க்கில் வந்து இந்த கிரேப்ஸ்லாம் இவ்வளோ ப்ராமினெண்ட்டாக தெரியாது. இருக்குது அப்படின்றது தெரியும், பட் அவ்வளோவா தெரியாது. பட் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இந்த ஹெர்மிட் கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கவர் ஆஃப் த பாக்ஸ். 2 of Swords. Love this strength card too. Yeah. ஸோ இந்த டெக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் அ பிகினர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டெக் நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன். இது வந்து த ஃபேமஸ் லைட் சியர்ஸ் டேரோ. இந்த டெக் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த டேரோ கம்யூனிட்டி. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் மாடர்ன் டேக் ஆன் த ட்ரெடிஷ்னல் ரைடர் வெய்ட் ஸ்மித் இமேஜரி. இது வந்து பப்ளிஷ்ட் பை ஹே ஹவுஸ். ஸோ வெரி மாடர்ன், வெரி கலர்ஃபுல். இது வந்து கிறிஸ் ஆன் அப்படின்ற ஆத்தர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எல்லா டெக்குமே என்கிட்ட இருக்குது எக்ஸப்ட் ஃபார் 1 ஆரக்கிள் டெக். பட் ரொம்ப ரொம்ப இது வந்து குட்டி புக் தான், பட் இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். கடைசியாக வந்து ஒரு அஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. கீவேர்ட்ஸும் இருக்குது. லைட் சியர்னா அப்ரைட் கீவேர்ட் அண்ட் ஷேடோ சியர்னா ரிவர்ஸ்ட் கீவேர்ட் அண்ட் ஒரு நல்ல மெசேஜ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா கார்ட்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபியூ ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது. காலிங் அண்ட் லவ் ஸ்ப்ரெட் அண்ட் லைட் ஒர்க்கர் எலிமினேஷன் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி. ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இமேஜரி வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல், ஃபேமஸ். யா, ஐ திங்க் இது வந்து 2019 வெளிவந்த டெக்கு. ரொம்ப ஃபேமஸ். அதாவது இண்டிபெண்ட்லி பப்ளிஷ்டாக இருந்தது. எஸ், 2019 இண்டிபெண்ட்டாக இருந்து இண்டிபெண்ட் டெக்காக இருந்து அதுக்கப்புறமா மேஸ் மார்க்கெட் டெக்காக மாறின டெக் இது. ஸோ அதனால் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த டெக்குக்கு டேரோ கம்யூனிட்டியில். எனக்கு இந்த எம்ப்ரஸ் கார்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Nine of Wands and inclusive கூட. ஸ்கின் டைப் பார்த்தீங்களா தெரியும். இந்த ஸ்ட்ரென்த் கார்டும் ஒரு பியூட்டிஃபுல் கார்டு. ஸோ ஐ மீன் ரொம்ப நிறைய கார்டு இந்த டெக்கில் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே, அண்ட் இந்த டெக்கும் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, நான் இதை எட்ஜ் பண்ணேன் க்ரீன் கலரில், பட் அது கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே வருது. மேபி மறுபடியும் செகண்ட் கோட்டிங் போடணும் போல். ஸோ இதுதான்
தேர்ட் டெக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபார் பிகினர்ஸ். நெக்ஸ்ட்டு டெக் பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் ஓல்டர் டெக், சரிங்களா? அது வந்து 1970s வந்த டெக், 79 டு பி எக்ஸாக்ட். இதுக்கும் ஒரு புக்லெட் இருந்தது. நான் புக்லெட்ஸ்லாம் தனியாக வேறு ஒரு டப்பாவில் வச்சுருப்பேன். இது ஏன்னா அடிக்கடி மூடுறது கஷ்டமாயிடும் புக்லெட் இதுலேயே இருந்ததுன்னா. ஸோ இதுக்கு ஒரு குட்டி புக்லெட்டாக இருக்குது, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதனால நான் உங்களுக்கு வேறு ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணணுன்னா கிம் ஹகின்ஸோட 101 டாரோ 101 அப்படின்ற புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்து சைக்கிக் டாரோ பை நான்சி ஆண்டனூச்சி அவங்களோட புக் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ரெண்டு புக்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இந்த டெக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த டெக்கை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் இட் நாட் ஹேவிங் அ ஃபுல் புக், இது வந்து ஒரு க்ளோஸ்அப் இமேஜரி, ரைடர் வெயிட் இமேஜரியை அப்படியே க்ளோஸ்அப் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் தான் இது. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் 1980 வந்திருக்கு. ஸோ அதனால் ஒன் ஆஃப் த ஃபியூ ஓல்டர் டெக்ஸ் டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டேக் ஆன் த ரைடர் வெயிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கலர்ஃபுல்லும் கூட, ப்ரைட்டாக இருக்கும். சிம்பிளிசம்லாம் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்தோன்னா இந்த மேன் வந்து பீப்புள் 2 பேர் கீழே நின்றுட்டு இதை வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதை க்ளோஸ்அப் போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அந்த 2 கை இருக்கிறதுனால நம்மளுக்கு சிம்பிளிசம் தெரியுது. 2 பேர் வந்து இவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். மீனிங் அப்படியே இருக்கும். 10 of cups. ஓகே, ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்அப் போனதுனால உங்களால் நல்ல சிம்பிளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீட் பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியுன்றதுக்காக நான் இந்த டெக் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிளாசிக், மார்கன் கிரே டாரோ, ஓல்டி வடகுடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த டெக் வாங்குறீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூல் ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் அ குட் டாரோ 101 புக். ஸோ இது என்கிட்ட 2 வெர்ஷன் இருக்குது. 10 வெர்ஷன்லேயும் இருக்குது, இந்த வெர்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இந்த ஆர்ட் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மார்கன் கிரே டாரோ. இது வந்து பப்ளிஷர் யூஎஸ் கேம்ஸ். ஓகே, ஸோ இந்த டாரோ டெக் தான் நான் உங்களுக்கு 4th ரெக்கமெண்ட் பண்ணுற டாரோ டெக். அண்ட் 5th டெக் பார்த்தோன்னா, வெயிட் ஃபார் இட். ஸோ இப்போ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஹைலி கனெக்டட் டு ஏஞ்சல் எனர்ஜி, நான் இந்த டெக்கை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். திஸ் இஸ் ஏஞ்சல் விஸ்டம் டாரோ பை ராட்லி வேலண்டைன். ராட்லி வேலண்டைன் அப்படின்றவங்க நிறைய டெக் பண்ணியிருக்காங்க, த ஃபேமஸ் டோரின் வர்ச்சி கூட சேர்ந்து. யா, ஷீ இஸ் another ஸ்டோரி. பட் அதை விடுங்களேன். another ஸ்டோரினா நான் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷன் கிடச்சிருச்சு லைஃப்பில். அண்ட் ஷீ வெண்ட் ஆஃப் தி டாரோ ரோட். பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் ராட்லி வேலண்டைன் அவர் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் க்ரியேட்டர். அவரோட டெக்ஸ் நிறைய ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி, ஐம் கெட்டிங் த்ரூ அ ஃப்ளூ ஹியர். ஸோ இதுதான் கண்டென்ட். எல்லாமே இருக்கும் பிகினருக்கு. இது வந்து பப்ளிஷ்ட் இன் 2020. இன்ட்ரொடக்ஷன், ஹவு டு ஒர்க் வித் டாரோ டெக், குயிக் ரெஃபரன்ஸ் கைட் அண்ட் மீனிங் ஃபார் த கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் ஆர்க்கானா மைனர் ஆர்க்கானா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு நல்ல பிகினர் டெக் வேணும்னா நான் இந்த டெக்கை சஜஸ்ட் பண்ணுவேன். அவரோட ஏஞ்சல் டெக்கும் இருக்குது, ஏஞ்சல் டாரோ கார்ட்ஸும் இருக்குது. பட் அது வந்து எனக்கு இமேஜரி அவ்வளோவா பிடிக்கல. அது வந்து ஸ்மால் இமேஜரி, இவ்வளோதான் இருக்கும் இமேஜரி. அதனால தான் நான் இந்த டெக்கை சஜஸ்ட் பண்ணுறேன், அவரோட ஏஞ்சல் டாரோவை தவிர்த்து. அதுவும் எனக்கு பிடிக்கும். பட் இந்த விஸ்டம் கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நியூ ஏஜ்டாக இருக்கும். ஸோ அவரோட இதில் வந்து பிக்சர் எதுவும் இருக்காது, பட் ஒரு குட் மெசேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த புக்லெட் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த புக்கு. ஸோ இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
ஸோ அவரோட டெக்கில் கீழே அந்த மெசேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 of Cups பார்த்தீங்கன்னா ஃபாலிங் இன் லவ் ஆர் த ரிசர்ச் ஆஃப் அ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், forgiveness and the endings of challenges, exchanging gifts, don't give up on people you love அப்படின்ற மெசேஜ். பியூட்டிஃபுல்ல அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் கீழேயே மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் குயிக்காக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வேணும்னா நீங்கள் இந்த டெக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெரி மாடர்ன் அட் த சேம் டைம் என்ஜாலிக். ஸோ இந்த வீல் பார்த்திங்கன்னா இருக்கிற மேஜர் ஆர்க்கான இருக்கிற எல்லா கார்டும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஆர்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இஃப் யூ கனெக்டட் டு ஏஞ்சல் எனர்ஜி, நான் வந்து இந்த டெக் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபார் அ பிகினர். ஓகே, ஸோ இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற 5 பிகினர் ஃப்ரெண்ட்லி டேரோ டெக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த டேரோ டெக்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய டேரோ கிராஃப்டை இன்னும் நீங்கள் மேம்படுத்திக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக இந்த மாதிரி வீடியோஸ், என்னோடய டேரோ ப்ராக்டிஸ் இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் ஐம் சென்டிங் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then you take good care of yourself. Bye.